வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது. நீங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய பச்சரிசி மாவுனா அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இடியாப்பம் மாவு பிசைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். 1.5 கப் போல் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டேன். இதில் இடியாப்ப மாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இப்படி கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிச்ச தண்ணி. இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு ஒரு 3/4 கப் வெந்நீர் செலவாயிருக்கு. இது போல் கையாலையும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. நான் 1.5 கப் தண்ணி எடுத்தேன். பாருங்கள், பாதி அளவு தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் இருக்குது. இப்போ மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கணும். இப்போ இது போல் இடியாப்ப உரல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுபோல் உள் பக்கமும் தடவிக்கலாம். இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கான தட்டிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவிக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் தடவியாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அது ப்ரெஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ சேர்த்துட்டு இடியாப்பம் புழிஞ்சிரும். இதே போல் எல்லா பிளேட்லேயும் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இட்லி பானையில் தண்ணி வச்சாச்சு வேக வைக்கிறதுக்கு. தண்ணி சூடாயிடுச்சு. இதில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை இதில் சேர்த்துடலாம். அப்படி இந்த இடியாப்பத்தட்டு இல்லைன்னா நீங்கள் எப்பொழுதும் போல் இட்லி ஊற்றுற குழியிலேயே செய்யலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது இடியாப்பம் தயாராகிடுச்சு. இடியாப்பத்துக்கு சைடிஷ்ஷாக நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு மதியம் வச்சது இருக்குது. அதை எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், மட்டன் குழம்பாக இருக்கட்டும், எல்லாமே வெரி டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.